வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இப்போ வரும் காலங்களில் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை, அதுவும் வீட்டில் செய்கிற இட்லி தோசை நமக்கு நஞ்சு அமையுது. ஏன்னு சொல்லலாமா? ஏன்னா முக்கால்வாசி பேர் இட்லி தோசை மாவை வீட்டில் அரைக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்கிக்கிறோம். இல்லைன்னா நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸாக நிறையா போட்டிருக்கிற பிராண்டட் இட்லி மாவு தோசை மாவு வாங்கிக்கிறோம். இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஒரு இட்லி தோசை மாவு சாதாரண கடைகளில் அரைக்கக்கூடியவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஷயங்கள். நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு. பொதுவாக ஒரு ஒரு நாடார் கடைன்னு சொல்லலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மளிகை கடையிலேயே கொஞ்சம் ஒரு 10 பேக்கெட் இட்லி மாவு தோசை மாவு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இட்லி தோசை மாவு வாங்கும் போது தான் மற்ற அது சட்னிக்கு, அதாவது இட்லிக்கு ஏற்ற மற்ற மளிகை பொருட்களை எங்களோட சேர்ந்து வாங்குறாங்க. இந்த இட்லி தோசை மாவு இல்லைங்காத பட்சத்தில் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. மளிகை பொருட்களும் எங்ககிட்ட வாங்குறது இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்களும் அரைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுறோம்.